Don't seek, don't search, don't ask, don't knock, don't demand. Relax. If you relax, it comes. If you relax, it is there. If you relax, you start vibrating with it. Osho. Can you please explain this? For me, this is very hard to understanding for long days. I need to know about it. அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஷோ வந்து நிறைய சமயங்கள்ல நிறைய விதமா பேசியிருப்பாரு. ஒரு சமயம் பேசினதுக்கும் இன்னொரு சமயம் பேசினதுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அது அப்படிதான். ஏன்னா இப்போ நான் வீடியோஸ்ல பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயங்கள் பேசுறதுக்கும் இன்னொரு இது பேசுறதுக்கும் நிறைய முரண்பாடு வருது. ஏன்னா எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட்லயே தான் இருப்பாங்க. அவங்களால வந்து உள்ளுக்குள்ள அதை மைண்டை கடந்து ஆழமா போகவே முடியாது. ஆனா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரா ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க எப்பவுமே இதயத்துல வாழ்றவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேற மாதிரி ஒரு புரிதல் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஓஷோ வந்து வேற மாதிரி புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதாவது எல்லாருமே வந்து அவங்க மைண்டுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி ஓஷோ வந்து அங்க பொருத்தி பார்ப்பாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, நான் நிறைய ஓஷோ ஃபாலோயர்ஸ், மெடிடேஷன் கேம்ப்ஸ் அட்டன் பண்றவங்க இவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல வந்து ஓஷோ வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸா இருக்க மாட்டார். அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க எதை வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை தான் வாழ்வாங்க. ஆனா பழிய தூக்கி ஓஷோ மேல போட்டுருவாங்க. ஏன்னா ஓஷோ வந்து அவங்களுக்குள்ளே ஓஷோ வந்து எப்படி வேணா வாழலாம்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து சிகரெட் குடின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க பழிய தூக்கி ஓஷோ மேல போட்டுருவாங்க. ஸோ அதாவது ஆன்மீகத்துல வந்து நீங்க எதை தேடி உள்ள வரீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தர் வந்து கேம்ப் வந்திருந்தார். அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், நீங்க எதுக்காக இந்த கேம்ப் வந்து வந்தீங்க, என்ன காரணத்துக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, என் ஒய்ஃப் வந்து ரொம்ப சண்டை போடுவா, ரொம்ப கோவப்படுவா, அந்த இடத்துல நான் அமைதியா இருக்கணும், அதுக்காக தான் நான் மெடிடேஷன் கத்துக்க வந்தேன். எவ்வளவு வந்து ஒரு அல்ப காரணங்கள். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சுகர் இருக்கு. ஒருத்தர்லாம் கேக்குறாரு இப்படியே, கேம்பே வரல, பட் என்கொயரி பண்ணும்போது எனக்கு சுகர் இருக்கு, சுகர் சரியா போகுமான்னு கேக்குறாரு. சார் அது எனக்கு தெரியாது, நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எதுவா இருந்தாலும். இன்னொன்னு இது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் தானே தவிர உடல் ஆரோக்கியத்துக்கான இது கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க தான் அதை வந்து நீங்க தான் நிறைய செஞ்சிருக்கீங்கல்ல, உங்க அனுபவத்துலன்னு சொல்லுங்க. எனக்கு சுகர் கிடையாது, அப்ப என்னால எப்படி அதை சொல்ல முடியும் இல்லையா? எவ்வளவு மக்கள் வந்து மெடிடேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதோட வேல்யூவே குறைச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப இருக்கிற குருமார்கள்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் வேணுமா, செல்வம் செழிக்கணுமா, அவங்க கடன் தொல்லை நீங்கணுமா, இப்படியெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்து சில ஓஷோ ஓஷோ கேம்ப் பண்றவங்களும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்றவங்கள்ட்ட தான் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் போறாங்க. ஸோ இவங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. வேற வழி இல்லை. அப்படி போயிடுச்சு இந்த காலத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறது. இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாரு இல்லையா, இதை வந்து எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எங்க கம்யூன்லயே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஓஷோ சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு நான் மெடிடேஷன் பண்றேன், இங்கே ஏதாவது ஒரு ஒர்க்கிங் மெடிடேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கம்யூன் லைஃப்க்கு வருவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வேலையும் செய்ய மாட்டாங்க, மெடிடேஷனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக மெடிடேஷன் ஹால்குள்ள போய் கொண்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க மைண்ட் வந்து கொண்டு போயிடும். அப்ப என்ன அப்படின்னா எதுவுமே செய்ய தேவையில்லைன்னா அது ஓஷோ. அவரே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியெல்லாம் ஞானம் அடையல. ஒருத்தர் வந்து ஒரு இது கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு, ஓ ஓஷோ கூட புத்தகங்கள் படிச்சுதான் ஞானம் அடைஞ்சிருக்காரா அப்படின்னு.
அப்படி கிடையாது. ஓஷோ வந்து பின் பின்னோக்கி, அதாவது நம்ம ஃப்ரண்ட்ல தான் நடப்போம் இல்லையா? பேக் சைடே நடந்திருக்காரு. டெய்லி வந்து ஒரு 20 கிலோமீட்டர் அந்த மாரி நடந்திருக்காரு. உடம்ப எவ்வளோக்கு அவ்வளோ வருத்திக்க முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவர வருத்திக்கிட்டு நிறைய முயற்சிகள், நிறைய பயிற்சிகள் வந்து செஞ்சிருக்காரு. சும்மாலாம் அவருக்கு வந்து ஞானம் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் முயற்சி அதாவது உங்களுடைய முயற்சி ஆன்மீகத்துல உண்மையா எப்படி ஓஷோ சொல்றத வச்சு என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, அதுதான் ரியல். நம்மளுடைய முயற்சி வந்து 100% போகும். இதுக்கும் மேல செய்யறதுக்கு எந்த முயற்சியுமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எல்லா விஷயங்களையும் பயிற்சி பண்ணி பார்க்கணும், முயற்சி பண்ணி பார்க்கணும் 100% முழுமையா. அப்படி ஆகும்போதுதான் ஒரு கட்டத்துல இதுக்கும் மேல செய்யறதுக்கு எந்த முயற்சியுமே இல்லங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது, நீங்க எல்லா முயற்சியும் கைவிட்டுருவீங்க. அந்த மாரி மொமெண்ட்ல தான் புத்தருக்கு ஞானம் கிடைச்சது. அதே மாரி மொமெண்ட்ல தான் ஓஷோவுக்கு ஞானம் கிடைச்சது. அவர் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டாரு. கடைசியில 7 நாள் வந்து அவருடைய ரூம்ல சாப்பிடாம, எதுவுமே பண்ணாம அப்படியே ரிலாக்ஸ். ஓ இதுக்கு மேல எதுவுமே இல்ல. நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லி அவர் அப்படியே இருந்துடுறாரு. அந்த 7வது நாள் முடிவுல தான் அவருக்கு ஞானம் கிடைக்குது. அதே போல தான் புத்தர். அப்படியே அவரு ஞானம் அடையும்போது அந்த அந்த அரச மரத்தடி, அந்த ஆத்தங்கரையில போய் நீராடிட்டு வெளியில வரும்போது, அவரால நீர்ல இருந்து எந்திரிச்சு கூட வர முடியல. அப்படி எலும்பும் தோலுமா, அவருக்கு உடம்புல ஒரு சக்தியுமே இல்ல. அந்த அளவுக்கு அவங்க அந்த பீக்க போய் தொட்டுர்றாங்க. கிட்டத்தட்ட இறப்ப போய் தொடுற மாதிரி. அந்த அளவுக்கு முயற்சி பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த முயற்சி எல்லாத்தையும் கைவிடுறாங்க. அந்த முயற்சியெல்லாம் கைவிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஞானம் சித்திக்குது. அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம எதுவுமே பண்ணாம, ஓசோ சொன்ன இந்த வார்த்தைகள மட்டும் இது பண்ணிட்டு, எதுவுமே பண்ண வேண்டாம். நீ அப்படியே சும்மா இரு. எதையும் தேடாத. எதையும் வந்து சர்ச் பண்ணாத. எந்த கதவையும் தட்டாத. எதுவுமே பண்ணாத. அப்படிங்கிறது நமக்கு பொருந்தாது. அது வந்து நம்மள இன்னும் வந்து நம்மள நாமளே ஏமாத்திக்கிறது தான். நான் அந்த மாதிரி நெறைய பேர பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஒரு துளியும் கூட வளரல. ஒரு துளியும் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக முன்னேற்றம் வந்து கிடைக்கல. அவங்க வந்து அந்த அந்த மைண்ட்ல இருக்கிற அந்த ஐடியாலஜி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஓசோ சொல்றது வந்து அவரு அடைஞ்சுட்டாரு இல்லையா? இப்ப ஜேகேவும் வந்து சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. ஏதாவது "நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நீ எதுவுமே பண்ண வேண்டாம்" அப்படின்னு. பட் அவர் வந்து அந்த தியோசாபிக்கல் சொசைட்டில வந்து அவரு குழந்தையில இருந்து வளர்க்கும்போது, காலையில 3 மணிக்கு அவர் எந்திரிக்கணும். 3 மணிக்கு எந்திரிக்கணும். யோகாஸ், மெடிடேஷன்ஸ் அப்படின்னு ஃபுல் டே வந்து அவர வந்து போட்டு சக்கையா புழிஞ்சிருக்காங்க. அப்ப அந்த பயிற்சிகள் தான் அவரு ஞானம் அடைய காரணமா இருந்தது. ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓகே ஏற்கனவே இந்த விஷயம் அது எப்ப தெரியும்? ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு. நமக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பில்ல. ஸோ எந்த முயற்சியுமே செய்யாம இருக்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. உங்களுடைய முயற்சி வந்து 100% அந்த பீக்க போய் தொட்டதுக்கு பிறகு, இதுக்கும் மேல எந்த முயற்சியுமே இல்ல. அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ்ல எல்லா முயற்சிகளும் கைவிடப்படும். அந்த சமயத்துல தான் அந்த ஒரு உன்னதமான ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால எல்லா வகையிலயும் ஆனா இப்ப ஏன் நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா, நம்ம வந்து முயற்சி பண்றதில்ல ஒண்ணு. இன்னொன்னு நம்ம முயற்சி முழுமையா இருக்கிறது இல்ல. இல்லையா? ஏன்னா, கொஞ்ச நாள் முயற்சி பண்ணுவோம். அப்புறம் அத கைவிட்டுட்டு போய் ஒரு ஃபுல் அன்கான்ஷியஸ் லைஃப வாழுவோம். அப்புறம் திருப்பி வந்து முயற்சி பண்ணுவோம். திருப்பி போய் அத ட்ராப் பண்ணிட்டு, திருப்பி போய் ஒரு ஃபுல் அன்கான்ஷியஸ் லைஃப வாழுவோம். இப்படி மாறி மாறி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர, அதனால நம்மளுடைய அந்த முயற்சி வந்து 100% அதோட பீக்க வந்து தொடுறதே இல்ல. என்னைக்கு அது அந்த பீக்க தொடுதோ, அதுக்கப்புறம் தான் அந்த முயற்சியின்மை நமக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த விஷயம் சித்திக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளால ரிலாக்ஸாவே இருக்க முடியும். இந்த இந்த சமயத்துல வந்து ஆ நான் வந்து எங்க சாமி கிட்ட, என்னோட குரு கிட்ட வாக்கிங் போகும்போது ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணேன். அத வந்து இங்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆ மா ஆனந்தமயிமா ஆனந்தமயிமா அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தால, வெஸ்ட் பெங்காலா இல்ல இப்ப இருக்க பங்களாதேஷான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவங்க வந்து கல்கத்தா தான் நினைக்கிறேன்.
அவங்க வந்து அங்க இருக்கிற ஒரு பெண் ஞானி. இருந்த பெண் ஞானி. அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க ஆனந்தமயமான கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். ஆ யோகியின் சுயசரிதையில கூட அவர் வந்து பரமஹம்ச யோகானந்தர் வந்து அவங்கள மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவங்கள போய் நேர்ல பார்த்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட அதுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த ஆனந்தமயிமா என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னா, அ நான் அதாவது ஞானம் அடைஞ்சுட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, "நான் பிறந்தப்பயும் இப்படிதான் இருந்தேன். அ என் வாழ்க்கை பூரா நான் இப்படிதான் இருந்திருக்கேன்." அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதான் இந்த நிலையிலேயே தான் நான் இருந்திருக்கேன் எப்பவுமே, அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எங்க சாமி கிட்ட நான் வந்து அந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது, இதுதான் சாமி வந்து ஞானிகள் சொல்ற வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து ஒரு டிராபேக் ஆயிடுது அப்படின்னு. என்ன அப்படின்னா, சராசரியான நம்மள மாரியான மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நினைக்க ஆரம்பிச்சுடுறாங்க அப்படின்னா, ஒரு ஞானம் அடைஞ்சவங்க வந்து நான் குழந்தையிலயும் இப்படிதான் இருந்தேன், பிறந்தப்பயும் இப்படிதான் இருந்தேன், என் வாழ்க்கை பூரா நான் இப்படிதான் இருந்திருக்கேன், இந்த நிலையில தான் இருந்திருக்கேன்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மள மாரி சராசரி மக்களுடைய மனதுல, ஓ! அவங்க ஏதோ தெய்வ பிறவி. அவங்க வந்து ஒரு என்ன சொல்ல அதான் ஒரு தெய்வ பிறவி போல. அதனால தான் அவங்க குழந்தையில இருந்தே அப்படி இருந்திருக்காங்க. அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு, நமக்கு வந்து நம்ம அப்படி இல்ல. ஸோ நமக்கு இதெல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள கும்பிட ஆரம்பிச்சோம். அவங்கள வந்து ஒரு கடவுளா வந்து கும்பிட ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா நமக்கு நம்மள நம்ம வந்து அந்த நிலைக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நம்ம தெய்வ பிறவி எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம சராசரியான ஒரு குழந்தையா தான் இருந்து வந்திருக்கோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இது வந்து ரொம்பவே ஒரு அவங்க அவங்களுடைய நிலையில இருந்து பேசுறாங்க. ஆனா வந்து இது உண்மை என்ன அப்படின்னா, அவங்களும் நம்மள மாரியே தான். குழந்தையில எல்லாம் குறும்பும் பண்ணியிருப்பாங்க. ஒரு சராசரியான குழந்தையா தான் இருந்திருப்பாங்க. இருந்து ஞானம் அடையிற வரைக்குமே அவங்க ஒரு சராசரி மனிதர்களா தான் இருந்திருப்பாங்க. ஞானம் அடைஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு இந்த ஓஷோ சொல்வாரு இல்லையா? அது வந்து உனக்குள்ளேயே தான் இருக்கு. நீ எங்கேயும் போய் தேட வேண்டாம். நீ அத கண்டுபிடிச்சிட்டீன்னா போதும். உனக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்த நீ கண்ண திறந்து பார்த்துட்டீன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? அதே விஷயம் தான். அப்போ அவங்க வந்து நம்மள மாரி சராசரியா தான் இருந்து வந்திருக்காங்க. ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. இந்த நமக்குள்ள இருக்க இந்த இறைத்தன்மை எப்பவுமே நமக்குள்ள இருந்திருக்கு. நம்ம தான் அத வந்து கவனிக்காம விட்டுட்டோம். நமக்கு தான் அத பார்க்க தெரியல. அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அததான் வந்து அவங்க நான் எப்பவுமே தான் இப்படி. ஆனா இத வந்து தெளிவா சொன்னா தான் மக்கள் வந்து அத சரியா புரிஞ்சுக்குவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. எப்பவுமே அவங்க ஹிண்ட் மாரி தானே பேசுவாங்க. ஸோ அவங்க இப்படி சொல்றது வந்து நம்ம வேற மாரி புரிஞ்சுக்கிறோம். ஓ! நமக்கு அப்ப இதெல்லாம் வந்து அ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல போல. நம்ம அதனால அ அவங்கள தொழுறதோட விட்டுருவோம். நமக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துர்றோம். ஆனா அது அப்படி கிடையாது. எல்லாருக்குமே ஓசோ சொல்ற மாரி எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குள்ளயும் அந்த புத்தத்தன்மை இருக்கு. அதனால இந்த இதுல நம்ம இது என்னன்னா அதுதான். அந்த முயற்சி செய்யாத, எதுவும் பண்ணாதங்கிறது கிடையாது. அது முன்னாடி சொன்ன மாரி தான். அதோட பீக்கு போய் தொட்டதுக்கு அப்புறம் தான், அது வந்து நீங்க ரிலாக்ஸ் ஆகுறதே பாருங்களேன். யோகா பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஃபுல் பாடியையும் டென்ஷன் பண்ணி, டைட் பண்ணி, இறுக்கமா புடிச்சு, அதுக்கப்புறம் அத ஃப்ரீ பண்ணீங்கன்னா ரிலாக்ஸ். அப்போ வந்து ஃபுல் பாடியும் ஒட்டுமொத்தமா ரிலாக்ஸ் ஆகும். இதே பேட்டர்ன் தான் இந்த விஷயத்துலயும். நம்மளுடைய முயற்சி 100% பீக்ல போயி, அதுக்கப்புறம் தான் முயற்சியின்மை. முயற்சியின்மை எப்ப வரும்? முயற்சி எல்லா முயற்சியையும் பண்ணதுக்கு அப்புறம் தான் முயற்சியின்மைங்கிறது வரும். அதே மாரி தான். எல்லா விஷயங்களுக்கும் இது பொருந்தும். ஆ இந்த கேள்வி கேட்டவருக்கு வந்து அ பதில் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி. மேலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேன். நன்றி.